அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரமலான் ப்ரிப்ரேஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏனோ தானோன்னு போகாமல் எனர்ஜெட்டிக்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக பொமக்ரேனட் பீட்ரூட் போட்ட ஜூஸ் எடுத்துகிட்டு சேலட் சீசனிங் செய்கிறதுக்காக வெள்ளரி விதையும் பூசணி விதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரமலான் ப்ரிப்ரேஷன் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க இல்லையா? பாசிப்பயிரும் தட்டைப்பயிரும் மிளகட்டை விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பயிரை வச்சு சேலட் செய்கிறக்காக இப்போ சீசனிங் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதோட மக்கானா சேர்த்துட்டு பாதாம் சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் விட்டு 10 நிமிஷம் விட்டுற போகிறேன். இன்னொரு பவுலில் இன்னொரு சீசனிங்காக முந்திரி பருப்பும் வரமிளகாவும் சேர்த்துட்டு அதுவுமே ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் போல் விட்டு மிக்ஸி ஜாரில் இது ரெண்டையுமே ரெடி பண்ண போகிறேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மக்கானா பாதாம் பூசணி விதை வெள்ளரி விதையெல்லாம் போட்டோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிற சேலட் சீசனிங் சேலடுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி ரோலுக்கும் கூட இதை பேஸாக வச்சு நம்ம சப்பாத்தி ரோல் ரெடி பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். எலுமிச்சம்பழச்சாறு விட்டு ஆர்கேனோ 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஆர்கேனோங்கிறது ஏதோ அப்படி நினைக்க வேணாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஓமக்கற்பூரவள்ளி இலையை காய வச்சு ஒன்றும் பாதியமாக பவுட்ரு பண்ணி எடுத்தது தான் ஆர்கேனோ. சில்லி ஃப்ளேக் அப்படிங்கிறது வரமிளகா விதை எல்லாம் போட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி ஜாடியில் எடுத்து வச்சிட போகிறேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணுறது எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ண சீசனிங்கை நாள் பட ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 3-4 டேஸில் காலியாகிற மாதிரி ரெடி பண்ணால் போதும். அதே மிக்ஸி ஜாரில் முந்திரியும் வரமிளகாவும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2-3 பல் பூண்டு 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து எலுமிச்சம்பழம், இட்டாலியன் ஹெர்ப்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு குட்டி பாட்டிலில் போட்டு வச்சிட போகிறேன். இது கேக் ஜாரு. என் மக போன ரம்லானில் கேக் ஜாரு ஃபேவரட்டுங்கிறதுனால ரொம்ப வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்போ விட்டுட்டான். இந்த பாட்டிலை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சதுனால இப்போ நல்லாவே யூஸ் ஆகுது. குறைவான குவான்டிட்டியில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து மயோ செய்கிறதுக்காக 3 எக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 மிளகு, 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு அதோட ஒரு பிஞ்ச் பிங்க் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். சர்க்கரை 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் விட்டு பாயில் பண்ண எக்கில் உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் சாண்ட்விட்சுக்கு இந்த மயோவை பேஸாக வச்சு ரெடி பண்ணலாம். சிக்கன் சாண்ட்விட்ச் 2 நிமிஷம் மிக்ஸி ஓட்டை விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு மறுபடியும் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். எக் மயோ ரெடி ஆயிடுச்சு. எக் மயோ சேலட் சீசனிங் ரெடி ஆயிடுச்சா? அடுத்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கும்போது எவ்வளோ நம்ம புதுசாக ஸ்நாக்ஸ் ரெசிபி தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இந்த கரிபூரியானுக்கு ஈடாக வேறு எதையுமே சொல்ல முடியாது. கரிபூரியான் தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கும் என்னை பொறுத்தளவில். என்ன சொல்கிறது, ஸ்நாக்ஸ் எவ்வளோ தான் நம்ம வித்தியாசமாக நம்ம டெய்லி செஞ்சாலும் அந்த கரிபூரியனுக்காக ஒரு ஏக்கம் இருக்கும் பாருங்கள், வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க. நோம்பு கஞ்சியோடு வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். கரிபூரியானுக்கு தான் மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்து பீட்ரூட் சென்னா கட்லெட் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு பீட்ரூட்டை தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதோட சிகப்பு கொண்டக்கடலை தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் முதல் நாள் ராத்திரி. அதையும் கூட சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு லிட்டு போட்டு விசில் போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். என்னடா குக்கரை இந்த பர்னர்லேருந்து அந்த பர்னருக்கும் அந்த பர்னர்லேருந்து இந்த பர்னருக்கும் மாற்றி மாற்றி வைக்கிறேன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு வீடியோ தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொன்று ஸ்டவ் பக்கத்தில் வச்சு தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். மொபைல் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. அதனால மொபைலை தூரமாக வச்சுட்டு ஒரு பர்னர் தான் கவர் ஆகுதுங்கிறதுனால டக்குன்னு நான் மாற்றி மாற்றி வச்சிட்ருந்தேன். முட்டைக்கோசும் மட்டன் கீமாவும் குக்கர் விசில் போடாமையே நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் தண்ணி விடாமல் நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு கரிபூரியன் மசாலா ரெடி ஆகும். மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இது கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விசில் போடாமல் லிட்டு போட்டு வேக விட்டேன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த கைப்பக்குவம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முட்டைக்கோசும் கீமாவும் வதங்க அளவு குறைஞ்சிரும், ஆனால் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ இதை ஆற விட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நோம்பு கஞ்சினாவே ஸ்பெஷல் தாங்க. அதுலேயும் இன்னும் ஸ்பெஷலாக வைக்கணும், ஹெல்த்தியாக வைக்கணும் அப்படின்னா கவுனி கஞ்சி வைங்க ஒரு நாள், சீரக சம்பா அரிசி கஞ்சி வைங்க ஒரு நாள், சிகப்பரிசி கஞ்சி வைங்க ஒரு நாள்.
தினை அரிசி கஞ்சி ஒரு நாள் வைக்கலாம், சாமை அரிசி கஞ்சி ஒரு நாள் வைக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். பீட்ரூட் சென்னா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுட் ப்ராசஸரில் மட்டன் கீமா கோஃப்தா செய்கிறதுக்காக மட்டன் கீமா, 2 பச்சை மிளகா, புதினா, இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா, சீரகத்தூள், மல்லிப்பொடி, உப்பு, இதோட கடல மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், மிளகாய்த்தூள். இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சஹர் சாப்பாட்டுக்காக இந்த கோஃப்தா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே நான் இப்போ செய்கிறது எல்லாமே 3 டேஸ்க்குள்ளே அல்லது 1 வீக்குள்ளே நம்ம வந்து காலி பண்ணிடுற மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப நாள் பட வைக்க வேணாம், டேஸ்ட்டு மாறிடும். அடுத்து மிக்ஸி ஜாரில் வேக வச்ச சென்னா பீட்ரூட்டையும் போட்டு அதோட 1 இன்ச் அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள், அதோட சாட் மசாலா 1/2 ஸ்பூன், கடல மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பைண்டிங்க்காக கடல மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட்லெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கட்லெட் ரெசிபியும் கூட என்னுடைய சேனலில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என் மக சொல்லிகிட்டு இருந்தா, ரம்லான் ப்ரிப்ரேஷன் பார்ட் 3 போடுமா அடுத்து அப்படின்னா. கிடையவே கிடையாது, எனக்கு நேரமே இல்லை. இன்னொன்று ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை, அளவாக தான் இருக்குது இடம். நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலெல்லாம் நம்ம வந்து டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 3லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதை நம்ம காலி பண்ணுறக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிரும். 5-6 நோன்பு வரைக்குமே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலட் ரெசிபியும் இருக்குது இல்லையா, அதனால் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது ஒரு நாள் இருந்தால் சேலட் ரெசிபி ஒரு நாள் இருக்கும். அந்த மாதிரி தான் போகும். இதுவே கிட்டத்தட்ட 1 வாரம் பக்கம் வந்துடும் எனக்கு. எப்போவோட நம்ம ரமலான் மாதத்தில் இபாதத் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணுறோம். எனக்கு என்னமோ சபை பராத்துக்கு அப்புறம் நாள் கடகடன்னு போன மாதிரி இருக்குது. ஹவுஸ் டீப் கிளீனிங் அதோட இந்த வேலையும் இருந்ததுனால இஃப்தார் ரெசிபியாக கரிபூரியன் மசாலா, சஹர் சாப்பாட்டுக்கு மட்டன் கோஃப்தா, சேலட் சீசனிங் 2 செஞ்சோம் இல்லையா, அதோட மயோ சேலட் சீசனிங் இதெல்லாம் 3 டேஸில் காலி பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால 3 டேஸில் காலி பண்ணிடலாம். உங்கள் எல்லாத்துக்காக நாங்கள் துவா செய்கிறோம், எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.